திருப்பலி முன்னுரை. சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள் என்று நம்மை அன்பாய் அழைக்கும் இயேசுவின் கரங்களுக்குள் தஞ்சம் அடைய இன்றைய பொதுக்காலம் 14ஆம் ஞாயிறு திருப்பலி நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இவ்வுலக வாழ்வில் சுமை என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இங்கு பிறப்பெடுக்கும் ஒவ்வொரு உயிரும் தமது சுமையை பகிர்ந்து கொள்ள துணையை தேடி தவிக்கிறது. ஆனால் இயேசுவோ, உன் சுமை அனைத்தையும் நான் தாங்கிக் கொள்வேன் என்று வாழ்வில் நம்பிக்கையை தருகிறார். இன்றைய முதல் வாசகத்தில் நீதியுள்ள வெற்றி வேந்தரின் வருகையால் மகிழ்ந்து களிக்கூறு என்று வரவிருக்கும் இறைமகனை பற்றி செக்கரியா நூல் எடுத்துரைக்கின்றது. எளிமை உள்ளவராய் கழுதை குட்டியில் ஏறி வரும் இறைமகனின் வருகையை பற்றியே எடுத்துரைக்கிறார். நாமும் இறைமகன் இயேசுவின் வருகையை எதிர்கொண்டு வரவேற்க தயாராவோம். இன்றைய நற்செய்தியில் நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன் என்று இயேசு நம்மை நோக்கி அன்பு வார்த்தைகளை உதிர்க்கிறார். பெருமையும் பொறாமையும் போட்டியிட்டு வளர்ந்து கொண்டிருக்கும் இவ்வேளையில் கனிவும் மனத்தாழ்ச்சியும் நமக்குள் பிறந்தால் தரணியே புத்துயிர் பெறும். இறை இயேசுவின் வார்த்தைகளை கேட்பவர்களாக மட்டுமல்லாமல் அவற்றின் வடிவங்களை உருவாக்கி வளமாக்குவோம். பிறரோடு அன்பையும் பிறரின் சுமைகளையும் பகிர்ந்து பண்பட்ட வாழ்வை மேற்கொள்ள இத்திருப்பலியில் மன்றாடுவோம். இறைவனில் இணைந்திட வளமுடன் வாழ்ந்திட வாருங்கள் வாருங்கள். திருப்பலியினில் கலந்திட பரமனில் நிறைந்திட கூடுங்கள் கூடுங்கள். என்றும் இறைவனில் இணைந்திட வளமுடன் வாழ்ந்திட வாருங்கள் வாருங்கள். திருப்பலியினில் கலந்திட பரமனில் நிறைந்திட கூடுங்கள் கூடுங்கள். அன்பின் சாட்சியாய் நாளும் வாழ்ந்து அவரின் உறவிலே மலர்ந்திடுவோம். அன்பின் சாட்சியாய் நாளும் வாழ்ந்து அவரின் உறவிலே மலர்ந்திடுவோம். நம்மை படைத்த இறைவன் புகழ் பாடி மகிழ்ந்திட பாரில் அவர் நாமம் போற்றி புகழ்ந்திட அனைவரும் விரைவோம் ஆனந்தமுடனே. என்றும் இறைவனில் இணைந்திட வளமுடன் வாழ்ந்திட வாருங்கள் வாருங்கள். திருப்பலியினில் கலந்திட பரமனில் நிறைந்திட கூடுங்கள் கூடுங்கள். இறைவன் மொழியிலே நாமும் இணைந்து தியாக சுடர்களாய் ஒளிந்திடுவோம். இறைவன் மொழியிலே நாமும் இணைந்து தியாக சுடர்களாய் ஒளிந்திடுவோம். இறைவார்த்தை பொழிவிலே நெஞ்சம் நிறைந்திட கருணை மழையிலே வாழ்வும் தழைத்திட அனைவரும் விரைவோம் ஆனந்தமுடனே. என்றும் இறைவனில் இணைந்திட வளமுடன் வாழ்ந்திட வாருங்கள் வாருங்கள். திருப்பலியினில் கலந்திட பரமனில் நிறைந்திட கூடுங்கள் கூடுங்கள். இன்றைய திருப்பலியானது திருவாளர் ஹிருதயநாதன் நினைவு திருப்பலியாக அவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக அவருடைய குடும்பத்தார் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். ஸ்டாலினுக்கு நல்ல உடல் உள்ள சுகம் வேண்டியும் கடவுள் இவருடைய குடும்பத்திற்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு
நன்றியாகவும், மேலும் இறை ஆசீர் வேண்டி அந்தோனிசாமி லூர்துசாமி குடும்பத்தார் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். பீட்டர் அல்போன் ரத்னா குடும்பத்தார் நன்றி திருப்பலியாக இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். இந்த கருத்துகளோடு நம்முடைய கருத்துக்களையும் நாம் ஒன்று சேர்த்து பக்தியோடு இந்த திருப்பலிலே இணைவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே வாருங்கள், நம் ஆண்டவர் அழைக்கின்றார். இளைப்பாற்றி கொடுக்கின்றார், இளைப்பாற்றி கொடுக்கின்றார். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே வாருங்கள், நம் ஆண்டவர் அழைக்கிறார், இளைப்பாற்றி கொடுக்க அழைக்கிறார். நாம் வாழ்கிற இந்த உலகத்திலே பலவிதமான சுமைகளை தாங்கி எவ்வாறு இந்த சுமைகளை இறக்கி வைப்பது என்று நாம் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற இந்த வேளையில ஆண்டவர் அழைக்கிறார். மகனே மகளே, என்னிடம் வா, என்னிடம் வந்து உன்னுடைய சுமைகளை இறக்கி வைத்து இளைப்பாறு, சுமை தாங்கி நான் இருக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே நம்முடைய அன்றாட வாழ்க்கை சூழ்நிலை இன்று இந்த கொரோனா தொற்றுநோயினுடைய தாக்கத்தின் காரணமாக பலவிதமான சுமைகளை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம். மன ரீதியாக சுமைகள், உடல் ரீதியான சுமைகள், பொருளாதார ரீதியான சுமைகள், உறவு ரீதியான பலவிதமான சுமைகள். அன்புக்குள்ளே ஆண்டவர் அழைக்கிறார், வாருங்கள், இளைப்பாருங்கள். ஆண்டவர் நமக்கு இளைப்பாறல் தர தயாராக இருக்கிறார். இன்று ஆண்டவரிலே சுமை தாங்கியாம் இயேசுவிலே இளைப்பாற நாம் தயாராக இருக்கிறோமா? எனவே அன்பார்ந்தவர்களே, எப்படிப்பட்ட சுமைகளாக இருந்தாலும் சரி, இந்த நாளிலே நாம் ஆண்டவரை தேடி வருவோம். சுமை தாங்கியாம் இயேசு ஆண்டிடம் நம்முடைய துன்ப துயரங்கள் சுமைகள் எல்லாவற்றையும் இறக்கி வைத்து நாம் ஆறுதல் பெறுவோம். இன்றைய நாளிலே இந்த திருப்பலியானது உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காக மிக சிறப்பான விதத்தில் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. குறிப்பாக இந்த ஞாயிறு திருப்பலியை உலகத்தின் பல இடங்களிலிருந்து நம்பிக்கையோடு தங்களுடைய சுமைகளை இந்த திருப்பலி வழியாக இறக்கி வைக்க என்னோடு இணைந்து ஜெபிக்கிற இந்த யூடியூப் சேனல் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக நம்பிக்கையோடு ஜெபிக்கிற உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காகவும் மிக சிறப்பான விதத்திலே நம்முடைய பங்கு மக்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காகவும் சிறப்பாக இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இந்த கருத்துக்களோடு நாம் நம்முடைய கருத்துக்களையும் இந்த பலிபீடத்தை நாம் கொண்டு வருவோம். நம்முடைய வாழ்விலே நம்முடைய சுமைகளை நாம் இறக்கி வைக்க தவறிய அந்த தருணங்கள், கடவுள் மீது நம்பிக்கை இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையிலே தடம் புரண்ட அந்த தருணங்கள், சுமைகளை சுமக்க கற்றுக்கொண்டால் கடவுளுடைய அபரிவிதமான ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவே கிடைக்கும் என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே உணராமல் நாம் கேள்வி கேட்டு நம்முடைய வாழ்விலே சோர்ந்து போன அந்த நேரங்களை எல்லாம் நினைத்து பார்த்து ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். இந்த திருப்பலிலே பக்தியோடு பங்கேற்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே.
ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாளையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் ஆட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தை நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவி. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வி. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவி. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவாவின் வீழ்ச்சியுற்ற உலகை உம் திருமகனின் தாழ்ச்சியினால் மீண்டும் நிலைநிறுத்தினீரே. அதனால் பாவத்தின் அடிமை தலையிலிருந்து விடுவித்து உம் நம்பிக்கையாளருக்கு புனித பேர்வத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் மன்னிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
முதல் வாசகம். இதோ உன் அரசர் உன்னிடம் வருகிறார். இறைவாக்கினர் செக்கரியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 9 முதல் 10 முடிய. ஆண்டவர் கூறியது: மகளே சீயோன், மகிழ்ந்து களிகூரு. மகளே எருசலேம், ஆர்ப்பரி. இதோ உன் அரசர் உன்னிடம் வருகிறார். அவர் நீதியுள்ளவர், வெற்றி வேந்தர், எளிமையுள்ளவர். கழுதையின் மேல், கழுதை குட்டியாகிய மரியின் மேல் ஏறி வருகிறவர். அவர் எப்ராயிமில் தேர்ப்படை இல்லாமற் போக செய்வார். எருசலேமில் குதிரை படையை அறவே ஒழித்து விடுவார். போர்க்கருவியான வில்லும் ஒடிந்து போகும். வேற்றினத்தார்க்கு அமைதியை அறிவிப்பார். அவரது ஆட்சி ஒரு கடல் முதல் மறு கடல் வரை, பேராறு முதல் நில உலகின் எல்லைகள் வரை செல்லும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. சம்மதமே இறைவா, சம்மதமே தலைவா. உன் மாலையிலே ஒரு மலராகவும், பாளையிலே சிறு மணலாகவும் வாழ்ந்திட சம்மதமே இறைவா. மாறிட சம்மதமே, சம்மதமே இறைவா. தயங்கும் மனதுடைய நான் உனக்காகவே, உன் பணிக்காகவே வாழ்ந்திட வரம் தருவாய். தயங்கும் மனதுடைய நான் உனக்காகவே, உன் பணிக்காகவே வாழ்ந்திட வரம் தருவாய். கருவாக என்னை படைத்து, உயிர் கண்மணியாய் என்னை வளர்த்து. கருவாக என்னை படைத்து, உயிர் கண்மணியாய் என்னை வளர்த்து. கரமதிலே அர்ப்பணித்து, கருத்துடனே என்னை காக்கின்றார். சம்மதமே இறைவா. மலையாய் நான் கணித்த பெரும் காரியமும் உயிர் காவியமும் மறைந்தே போனது. மலையாய் நான் கணித்த பெரும் காரியமும் உயிர் காவியமும் மறைந்தே போனது. திருவாக உனை நினைத்து, உயிர் உறவாக நெஞ்சில் பதித்து. திருவாக உனை நினைத்து,
உயிர் உறவாக நெஞ்சில் பதித்து உன் பெயரை சாற்றிடவே நலம் தரவே என்னை அழைக்கின்றார். சம்மதமே இறைவா, சம்மதமே தலைவா. உன் மாலையிலே ஒரு மலராகவும் பாலையிலே சிறு மணலாகவும் வாழ்ந்திட சம்மதமே இறைவா, மாறிட சம்மதமே, சம்மதமே இறைவா. இரண்டாம் வாசகம். தூய ஆவியின் துணையால் உடலின் தீ செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள். திருத்தூதர் பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 9 மற்றும் 11 முதல் 13 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுளின் ஆவி உங்களுக்குள் குடிக்கொண்டிருந்தால் நீங்கள் ஊன் இயல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியோர் அல்ல. மேலும் இறந்த இயேசுவை உயிர்த்தெழ செய்தவரின் ஆவி உங்களுக்குள் குடிக்கொண்டிருந்தால் கிறிஸ்துவை உயிர்த்தெழ செய்த அவரே உங்களுக்குள் குடிக்கொண்டிருக்கும் தம் ஆவியினாலே சாவுக்குரிய உங்கள் உடல்களையும் உயிர் பெற செய்வார். ஆகையால் சகோதர சகோதரிகளே, நாம் ஊனியல்புக்கு கடமைப்பட்டிருக்கவில்லை, அவ்வியலின்படி வாழ வேண்டியதில்லை. நீங்கள் ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்ந்தால் சாகத்தான் போகிறீர்கள். ஆனால் தூய ஆவியின் துணையால் உடலின் தீ செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 alleluia. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்திய எழுதிய நற்செய்தி அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 25 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது: தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவிழம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவருமன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். மேலும் அவர், பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள்,
நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். வாருங்கள், இளைப்பாறுங்கள். நம்முடைய சுமைகளை தாங்க சுமை தாங்கியாம் இயேசு நம்மை அழைக்கிறார். பிரியாத இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறைமக்களே, பொது காலத்தின் 14ஆம் ஞாயிறாகிய இன்று ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் சிந்திக்க அழைக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு வார்த்தை, வாருங்கள், இளைப்பாறுங்கள். சுமைகள் சுகமானவையாகத்தான் இருக்க வேண்டும். சுமைகள் சுகமானவைகளாக அமைகிற பொழுது வாழ்க்கையிலே சுமை கொடுக்கிறது. சுமைகள் இல்லாத வாழ்க்கை துடுப்பில்லாத படகை போன்றது. அதுதான் நாம் சாதனை புரிய உறுதுணையாக அமைகிறது. நாம் சுமையாகத்தான் இந்த பூமியிலே பிறக்கிறோம். அடுத்தவருக்கு சுமையாகத்தான் இறந்த பிறகு நாம் நல்லடக்கம் செய்யப்படுகிறோம். சுமை என்று சொன்னாலே வருத்தத்தை கொடுக்கிறது. சுமை பாரமானது, அழுத்தக்கூடியது. சுமை என்பது துன்பம். ஒரு வகையிலே உலகிலே எல்லாருமே துன்புறுகிறோம். இந்த உலகிலே துன்புறாதவர் எவருமே கிடையாது. சுமை சுமந்து சோராதவர் யாருமே இல்லை. எப்படி இருந்தாலும் வாழ்க்கை யதார்த்தத்தை இப்படித்தான் என்று எதிர்கொள்கிற பொழுது அது சுமையாக அமைவதில்லை. சுமை என்பது எல்லோருக்கும் பொதுவானதுதான். ஆனால் சுமை என்பது மனிதருக்கு மனிதர் வேறுபடலாம். சிலர் சட்டை பைக்குள் சுமப்பதை சிலர் தோள் பட்டையிலே சுமக்கலாம். சிலர் தோளிலே சுமப்பதை சிலர் முதுகிலே சுமக்கலாம். சிலர் முதுகிலே சுமப்பதை சிலர் தலையிலே சுமக்கலாம். ஆனால் எல்லாருமே சுமக்கிறோம். சுமக்கிற விதங்களிலே வேண்டுமானால் அல்லது சுமக்கிற இடங்களிலே வேண்டுமானால் மாற்றம் இருக்கலாம். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும். வாசல் தோறும் வேதனை இருக்கும். வீட்டுக்கு வீடு வாசப்படி என்று சொல்வார்கள். வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். பொதுவாக கிராமப்புறங்களிலே சுமை தாங்கி கற்களை சாலையோரத்திலே வைத்திருப்பார்கள். சுமை தாங்கி கற்கள் பெரும்பாலும் இறந்து போன கர்ப்பிணி பெண்களின் நினைவாக அவருடைய உறவினர்களால் வைக்கப்படும் என்று சொல்வது உண்டு. கர்ப்பிணி தாய் ஒரு சுமை தாங்கியாக இருந்து இறந்து விட்டாளே என்பது நினைவாக அதை பாதையோரங்களிலே சுமை தாங்கி கற்களை அழகாக நிறுவார்கள். அந்த சுமை தாங்கி கல்லிலே பாதையில் நடப்பவர்கள் நின்ற வண்ணம் சுமைகளை தாங்களாகவே இறக்கி வைத்துவிட்டு யாருடைய உதவி இல்லாமல் தாங்களாகவே அந்த சுமைகளை சுமந்து கொண்டு பயணத்தை மேற்கொள்வார்கள். அந்த சுமை தாங்கி ஒருவருடைய சுமையை சுமக்கிறது. வழி பாதையிலே உதவி செய்ய யாரும் இல்லை என்றாலும் தொடர்ந்து பயணம் மேற்கொள்ள உறுதுணையாக இருக்கிறது. ஆகையால் தான் தமிழர் வாழ்க்கையிலே யதார்த்தத்தை சகலருக்கும் கற்பிக்கிற விதத்திலே இதனை கண்டுபிடித்திருக்கிறார். இங்கே சுமைகள் சுகமாகிறது. சுமப்பவர்கள் சோர்வு நீங்கி தொடர்ந்து பயணம் மேற்கொள்ள புத்துணர்ச்சி அளிக்கப்படுகிறது. அதை தான் நற்செய்தியிலே படம் பிடித்து காட்டப்படுகிறது. என்னிடம் வாருங்கள், என்னிடம் வாருங்கள் என்பவர் எல்லாவற்றுக்கும் தாங்கும் சுமை தாங்கி ஆகிறார். சுமைகளை எளிதாக சுமக்க தச்சனாக நுகத்தடி தருகிறார். இந்த இறைவன் தரும் ஆறுதல், இளைப்பாறுதல் இனிமையானது. வாழ்க்கையை முன்னெடுத்து செல்ல வலிமை அளிப்பது. நமது மனச்சுமைகளை, வாழ்வு சுமைகளை இறக்கி வைக்க அல்லது அவற்றை மறப்பதற்கு உதவியாக இந்த உலகம் காட்டக்கூடிய வழிகள் ஏராளம். இந்த உலகம் காட்டக்கூடிய வழிகள் சரியானவைதானா என்ற கேள்வி நமக்குள் எழுத வண்ணமாக இருக்கிறது. வாழ்விலே நாம் சுமக்க வேண்டிய தேவையான சுமைகளை நாம் தனியே சுமப்பதில்லை. இறைவனும் நம்முடன் இணைந்து தோள் கொடுக்கிறார்.
புனிதரான திருத்தந்தை 23ஆம் ஜான் அவர்கள் 2ஆம் வத்திக்கான் பொது சங்கத்தை துவக்கிய வேளையிலே கவலைகள் பலவற்றை அவர் சுமக்க நேரிட்டது. அந்த வேளையிலே அவர் ஒவ்வொரு இரவும் உறங்கப் போவதற்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபத்தை இவ்வாறு சொல்வாராம். ஆண்டவரே இயேசுவே, நான் இப்போது உறங்க செல்கிறேன், இது உடைய திரு அவை, இதை நீர் பாதுகாத்தருளும். இந்த வார்த்தைகளை சொல்லி அவர் உறங்க சென்றதால் தன்னால் நிம்மதியாக உறங்க முடிந்தது என்று அவருடைய வாழ்க்கை குறிப்பிலே சொல்கிறார். இதே போல்தான் 2ஆம் உலகப் போர் நடந்த வேளையிலே அமெரிக்க அரசு தலைவராக இருந்த ஒருவர் இவ்வாறு உறங்க செல்லும் முன்பாக, இறைவா, என்னால் முடிந்த அளவு நல்ல முறையில் நான் செயல்பட்டுள்ளேன், நாளை விடியும் வரை நீர் இனி செயலாற்றும் என்று ஜெபத்தோடு உறங்க செல்வாராம். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவரை எல்லோரும் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு விடுக்கக்கூடிய அந்த அழைப்பை முழுவதும் நாம் நம்பி அவரை அணுகி நம்முடைய சுமைகளை நாம் சிந்தையில் இறக்கி வைத்து இளைப்பாறுதல் பெற நாம் பழகிக்கொள்வோம். எவ்வாறு இந்த சுமைகளை சுகமாக மாற்ற முடியும்? நான் குருமானவராக இருந்த பொழுது என்னுடைய பங்கிலே பங்கு தந்தையாகிய பணியாற்றிய அருட்தந்தை அவர்கள் எழுதிய ஒரு புத்தகத்தை நான் வாசித்து கொண்டிருந்தேன். தன்னுடைய வாழ்வில் நடந்த ஒரு அழகான அனுபவத்தை இவ்வாறு பகிர்ந்து கொள்கிறார். சுகமாக மாறிய சுமை என்ற அந்த கட்டுரையிலே இவ்வாறு பகிர்ந்து கொள்கிறார். 1980 கல்கத்தாவில் உள்ள ஒரு பங்கிலே அவர் பணியாற்றி கொண்டிருக்கிறார். அந்த நேரத்திலே குறைந்தது வருடத்துக்கு ஒரு முறை அல்லது 2 முறை மதுரையிலிருந்து சென்னை வழியாக கொல்கத்தா போக வேண்டிய அவசியம் இருந்தது. இப்போது இருப்பது போல அதி விரைவு ரயில்கள், சொகுசு ரயில்கள் எல்லாம் அப்போது கிடையாது. சென்னையிலிருந்து கொல்கத்தா போய் சேர 1.5 நாட்களாகும். அவர் இவ்வாறு சொல்கிறார், நான் பிரயாணம் செய்ய வேண்டுமானால் முன்கூட்டியே அதை திட்டமிட்டு ஏறக்கூடிய 2 மாதங்களுக்கு முன்பாக ரயிலிலே அந்த டிக்கெட்டு முன்பதிவு செய்யப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, பொதுவாக அந்த டிக்கெட்டு கேட்கிற பொழுது நான் எனக்கு லோவர் பர்த் தான், அதுவும் லோவர் பர்த், எங்கள் விண்டோ சீட் தான் வேணும் என்று கேட்டு அதை நான் பெற்றுக்கொள்வேன். ரயிலில் ஏறி ஜன்னல் உள்ள இருக்கையிலே அமர்ந்து ஏற்கனவே தயாரித்து வைத்திருந்த 1 அல்லது 2 புத்தகங்களை வாசித்த பிறகு அந்த பிரயாணத்தின் போது தேவையில்லாமல் யாரிடம் நான் பேச மாட்டேன், அமைதியாக இருப்பேன். இதுதான் என்னுடைய பிரயாணம் செய்கிற பாணி என்று சொல்லி, இப்படி ஒரு முறை சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷனிலிருந்து அவர் ஒரு விரைவு ட்ரெயினுக்காக அந்த பிளாட்ஃபார்மிலே சென்று ரயிலில் ஏறி அவருடைய இடத்தை தேடி கண்டுபிடித்து அந்த இடத்திலே அங்கே சென்ற பொழுது அவர் முன்பதிவு செய்த அந்த இடத்துல ஒரு 4 வயது பெண் குழந்தையும் 5 வயது பையனும் அங்கே உட்கார்ந்திருக்கிறார்கள். அவர் போய் அந்த 2 பசங்களையும் எழுப்புறதுக்கு, அந்த இடத்தை விட்டு எழுப்புறதுக்கு முயற்சி செய்கிறார். அந்த 2 பிள்ளைகளுமே நாங்கள் இங்கே தான் உட்காருவோம் என்று அடம் பிடிக்கிறார்கள். அவர் எழுப்ப முடியவில்லை. எனவே அந்த லக்கேஜை அதன் அடியை வைத்து விட்டு எப்படியாவது இவங்க எழும்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் அப்படி உட்கார்ந்திருக்கிறார். அவர் நினைத்தது போலவே அவர்கள் எழும்புகிறார்கள். உடனே அந்த இடத்துல உட்கார்ந்து கொள்கிறார். இவ்வாறு சொல்வார், நான் என்னுடைய இருக்கையை பிடித்துவிட்ட அந்த சாதனையிலே நிம்மதி அடைந்தேன். அதுக்குள்ளே பயணிகள் அந்த பெட்டியிலே நிரம்பி விடுகிறார்கள். பிரயாணம் ஆரம்பிக்கிறது. அந்த பிள்ளைகள் பிரயாணத்தின் போது பயங்கரமாக ஆட்டம் போடுகிறார்கள். இங்கும் அங்கும் ஓடுவது, மேலே ஏறுவது, இறங்குவது, கூச்சல் போடுவது, சத்தமாக பேசுவது, கண்டதையெல்லாம் இழுப்பது, மற்றவர்களை தொடுவது, இதெல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த பிள்ளைகளுடைய தந்தை அமைதியாக ஒரு இடத்துல உட்கார்ந்து கொண்டிருந்தார். அவர்தான் தந்தை என்று கண்டுபிடித்த பிறகு அங்கு அந்த கம்பார்ட்மெண்ட்ல இருந்த ஒரு சிலர் அவரிடம் உங்களுடைய பிள்ளைகளை கொஞ்சம் கண்டிப்பா பார்த்துங்களேன் என்று நல்ல விதமாக சொல்லி பார்த்தார்கள். அவரும் அந்த பிள்ளைகளை கொஞ்சம் கண்டித்தார். அந்த பிள்ளைகள் 1 நிமிடம் உட்காருவார்கள், அடுத்த நிமிடம் ஓடிவிடுவார்கள். அவரும் தலையை கீழே போட்டு ஏதோ சிந்தனையிலே ஆழ்ந்து சிந்தித்துக் கொண்டிருந்தார். இவ்வாறு அந்த பிரயாணம் தொடர்ந்து கொண்டிருந்தது. சுமார் 1 மணி நேர பயணத்துக்குள் அந்த பெட்டியில் இருந்த எல்லாருமே எல்லாருக்குமே அந்த 2 பிள்ளைகளுமே சுமையாகிவிட்டார்கள். இந்த பிள்ளைகளுடைய அந்த சேட்டைகளை பார்த்தபோது எரிச்சலும் கோபம் வந்தது. எல்லாருக்குமே கோபம் வந்தது. 2-3 பேர்
அந்த தந்தையிடம் போய் கோபமாக குரலை உயர்த்தி, நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கிறீங்க, உங்க பிள்ளைங்களை இப்படி விட்டுவிட்டீங்களே என்று பேசிய பொழுது அந்த தந்தை தன்னுடைய கதையை சொல்ல ஆரம்பித்தார். அவர் தமிழ், ஆங்கிலம், பெங்காலி மற்றும் இந்தியிலே கலந்து பேசினாராம். அவர் இவ்வாறு சொன்னார்: நான் ஒரு பெங்காலி, என்னுடைய தாய்மொழி வங்காளம் எனினும் கல்கத்தாவிலே பிறந்து வளர்ந்த ஒரு தமிழ் பெண்ணை நான் திருமணம் செய்து கொண்டேன். கல்கத்தாவில் எனக்கு ஒரு சிறிய தொழில் உண்டு, அதை நடத்தி வருகின்றேன். ஒவ்வொரு ஆண்டு நாங்கள் குடும்பமாக ராமேஸ்வரம் வருவோம். இந்த ஆண்டு என்னுடைய மனைவி வர வாய்ப்பில்லை, வர முடியாத ஒரு சூழ்நிலை. எனவே என்னுடைய பிள்ளைகளும் நானும் ராமேஸ்வரம் வந்தோம். கல்கத்தாவிலிருந்து ராமேஸ்வரம் வந்து சேர 3 நாட்கள் ஆகிவிட்டது. இப்போது செல்ஃபோன் இருக்கிறது, நினைச்ச நேரத்தில் பேசலாம். நம்ம அப்போல்லாம் காத்திருந்து லைன் கிடச்ச பிறகு தான், பப்ளிக் பூத்தில் லைன் கிடச்ச பிறகு தான் நம்ம பேச முடியும். நான் வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்கிறார்கள் என்று விசாரிக்க ஃபோன் போட்டு பேசிய போது தான் என்னுடைய தலையிலே ஒரு இடி விழுந்தது. எனக்கு சிறிய தொழிற்சாலையிலே மின்சாரம் தாக்கி என்னுடைய மனைவி இறந்து விட்டாள் என்ற செய்தி எனக்கு கிடைத்தது. அவர் இறந்து இன்று 4ஆம் நாள். நாங்கள் 3 பேருமே கல்கத்தா போய் சேர இன்னும் 1.5 நாட்கள் ஆகும். அதுவரை என்னுடைய மனைவியுடைய உடலை வைத்திருக்க மாட்டார்கள். இந்த பிள்ளைகளோ அம்மாவுக்காக பல பரிசு பொருட்களை வாங்கி வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையிலே கல்கத்தா சென்ற பின் இந்த குழந்தைகளிடம் நான் என்ன சொல்ல போகிறேன், இவருடைய எதிர்காலம் என்ன, என்னால் எதையுமே சிந்திக்க முடியவில்லை. என்னுடைய நிலை என்ன, என்னால் எதையுமே சொல்ல முடியவில்லை, செய்ய முடியவில்லை. என்னுடைய பிள்ளைகளால் உங்களுக்கு தொல்லை ஏற்பட்டிருந்தால் தயவு செய்து மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி அவர் மன்னிப்பு கேட்டாராம். அவ்வாறு மன்னிப்பு கேட்டு அந்த அனைவருமே அப்படியே உறைந்து போனார்கள். அந்த இடத்துல அமைதி நிலவியது. ட்ரெயின், அந்த வண்டியினுடைய ஓசை மட்டும்தான் கேட்டது. ஆனால் அவர்கள் என்ன பேசி கொண்டிருந்தோ, அங்கிருந்தவருடைய மனதில் என்ன இருந்தது என்று சிறிதும் அறியாத அந்த குழந்தைகள் தங்களுடைய கூச்சலையும் ஓட்டத்தையும் ஆட்டத்தையும் சேட்டைகளையும் அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த நேரத்திலிருந்து அந்த பிள்ளைகள் அந்த பெட்டியில் இருந்த யாருக்குமே சுமையாக அவர்களுக்கு தெரியவில்லை. அவருடைய சுயநல பார்வையிலே அந்த குழந்தைகள் சுமையாக இருந்தார்கள். அவர்கள் செய்த சேட்டைகள் எல்லாம் சுமையாக இருந்தது. ஆனால் தங்களுடைய சுயநல பார்வையிலே விடுபட்டு அந்த குழந்தைகளுடைய பார்வையிலே, இன்னும் குறிப்பாக அந்த தந்தையினுடைய பார்வையிலே அதை பார்த்த பொழுது அந்த குழந்தைகளும் அவருடைய சேட்டைகளும் சுமையாகவில்லை, மாறாக சுகமாக மாறியது. அன்புக்குரியவர்களே, இந்த நற்செய்தியிலே இயேசு ஆண்டவர் சுமை சுமந்து சுமந்திருப்பவர்களே, எல்லோரும் இடம் வாருங்கள், உங்களை நான் நிலைப்பாற்றுவேன், உங்கள் மேல் என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்றால் நான் சாந்தமும் மன தாழ்ச்சி உடையவன், உங்களுடைய ஆன்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என்னுடைய நுகம் இனிது, என் சுமை எளிது என்று ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். என்னிடம் வாருங்கள், என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். நாம் இயேசுவிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? வாழ்வின் சுமைகளை, கடின வேலைகளை, நாம் அனுபவிக்கிற நோய்களை, துன்பங்களை, மரணங்களை, ஏன் இந்த கொரோனா தொற்றுநோயினுடைய தாக்கத்தினாலே நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த பொருளாதார நெருக்கடிகளை, இந்த சுமைகளை அவரவர் சுயநல கண்ணோட்டத்திலே மட்டுமே பார்த்து கொண்டிருந்தால் அந்த சுமைகள் நம்மை அழுத்திவிடும், நசுக்கிவிடும். ஆனால் நமது கண்ணோட்டம், பார்வை மாற வேண்டும். அந்த பார்வை மாறுவதற்காகத்தான் நாம் அவரிடம் செல்கிற பொழுது நமது பார்வை சுயநல பார்வையிலிருந்து விரிந்த பரந்த பிறநல பார்வையாக மாறுகிறது. அப்போது அந்த சுமையினுடைய தன்மை மாறுகிறது. சுமை அங்கேதான் இருக்கிறது, ஆனால் அதனுடைய தன்மை மாறுகிறது. இயேசுவே இதற்கு ஒரு தலைச்சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறார். கெஸ்தமனி தோட்டத்திலே அவருக்கு என்ன நேர்ந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும். தன்னை எதிர்நோக்கி இருந்த பாடுகளை அவர் பார்க்கிறார். அந்த பாடுகளும் சிலுவை மரணமும் அவருடைய நினைவுக்கு வருகிறது. அந்த நினைவிலேயே அவர் இரத்த வேர்வை இருக்கிறார் என்றால் எந்த அளவுக்கு அவர் துன்பப்பட்டிருக்க வேண்டும், எந்த அளவுக்கு அவர் வேதனை அனுபவித்திருக்க வேண்டும், அவர் எந்த அளவுக்கு அவர் சுமையை சுமந்திருக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த சுமையை கண்டு கண்டிப்பாக அவர் அஞ்சினார். தந்தை உமக்கு சுத்தமானால் இந்த துன்பக்கலாம் என்ன, இந்த துன்பக்கலாம், இந்த சுமை என்னிடமிருந்து அகலக்கடம் என்று கெஞ்சினார், ஜெபித்தார். சுமை அகன்றதா? இல்லை, சுமை அகலவில்லை. அப்படியானால் அவருடைய ஜெபம், அவருடைய அழுகுரல் கேட்கப்படவில்லையா? கேட்கப்படுறது. தந்தை இறைவன் அவருடைய பார்வையை மாற்றினார். உன்னுடைய துன்பம் என்று மட்டும் நீ பார்க்காதே, உலக மீட்புக்காக நீ துன்பப்பட வேண்டும் என்று சித்தம் கொண்டிருக்கிறேன், அந்த பார்வையை எடுத்துக்கொள் என்று தந்தை இறைவன் அவருடைய பார்வையை மாற்றி விடுகிறார். எனவே அந்த கெஸ்தமனி தோட்டத்திலே அவர் ஆற்றல் பெறுகிறார். தந்தை இறைவன் தேவதூதரை அனுப்பி அவருக்கு ஆதரவு அளிக்கிறார், அவருக்கு திறன் அளிக்கிறார். அவருடைய சுமை சிறிதேனும் மாறவில்லை, சுமை அப்படியே இருந்தது.
அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பார்வை மாறியது. அவ்வாறு மாறியதால் இயேசு துணிச்சலோடு தன்னுடைய பாதையிலே, அந்த சிலுவை பாதையை தொடர்கின்றார். இறுதியாக எல்லாம் நிறைவேற்றி விடுது என்று மகிழ்ச்சியோடு தன்னுடைய ஆவியை இறைவனிடம் கையளிக்கக்கூடிய வகையிலே இறுதி வரை அதை அவர் ஏற்றுக்கொண்டார். அன்பார்ந்தவர்களே, இங்கே நாம் காண்பது சுயநல பார்வையிலே மட்டும் இருந்தால் சுமைகள் எல்லாம் பெரிதாக்கி கொண்டே போகும். அதில் நாம் ஆழ்ந்து விடுவோம். அது நம்மை நசுக்கி கசக்கிவிடும், நம்மை ஒன்றுமில்லாதவனாக ஆக்கிவிடும். எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும் சுயநல பார்வையில் மட்டும் இருந்தோமானால் நாம் அதிலே அமிழ்ந்து விடுவோம். அடுத்தபடியாக வருவது பிறநல பார்வை. பிறரையும் பார்த்து அவருடைய வாழ்விலே நிறைய சுமை உண்டு என்று நம்மை பிறரோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது அவருடைய சுமை எவ்வளவு பெரிதாக இருக்கிறதே. நான் அவளுக்கு உதவ வேண்டாமா, அவளுக்கு நான் துணை போக வேண்டாமா என்று சிந்திக்கிற பொழுது எனது சுமையின் தன்மை மாறுகிறது. எனது சுமை அங்கேதான் இருக்கிறது, ஆனால் அதனுடைய தன்மை மாறுகிறது, எளிதாகிறது. அது எடுத்துக்கொள்ளப்படவில்லை, அதை ஏற்றுக்கொள்ள ஆற்றல் கிடைக்கிறது. மூன்றாவதாக, நாம் இறைவனின் பார்வையை பெறுகிற பொழுது இன்னும் அதிகமாக என்னுடைய ஆற்றலை பெறுகிறோம். என்னுடைய துன்பம் வேதனைகள் எல்லாம் உலக மீட்புக்காக ஒப்புக் கொடுக்கலாம். அது எதுவுமே வீண் போகாது. இயேசுவோடு இணைந்து அவருடைய பாடுகளில் நான் பங்கு பெறுகிறேன் என்கிற விசுவாச பார்வை நமக்கு கிடைக்கிறது. நம்முடைய சுமை இன்னும் எளிதாகிறது. அதைத்தான் இயேசு, என்னிடம் வாருங்கள், என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், உங்களுக்கு இளைப்பாற்றி கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். உங்கள் சுமைகளை எல்லாம் நீக்கி விடுவேன், உங்களுக்கு துன்பமே இருக்காது. நீங்க கோயிலுக்கு வாங்க, அடுத்த நாள் உங்களுக்கு கஷ்டமே இருக்காது, பண கஷ்டம் இருக்காது, அல்லது பொருளாதார நெருக்கடி இருக்காது, துன்பமே இருக்காது, யாரும் உங்களை தவறாக ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க என்றெல்லாம் ஆண்டவர் சொல்லவே இல்லை. எல்லாமே இருக்கும். எல்லாவற்றையும் பார்க்க வேண்டிய சரியான பார்வை கிடைக்கும். எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ள வேண்டிய ஆற்றல் கிடைக்கும். இவற்றை எல்லாவற்றுக்கும் என்ன பொருள், இதனால் என்ன பயன் என்கிற அந்த மீட்பின் பார்வை நமக்கு கிடைக்கிற பொழுது நம்முடைய வாழ்வு மாறுகிறது. அதனால்தான் இயேசு, என்னுடைய நுகம் இனிது, என்னுடைய சுமை எளிது என்று சொல்கிறார். சுமை சுமைக்கிறாயா, வா, உன்னுடைய சுமையை எளிதாக்குறேன் என்று சொல்லவில்லை. அதை என்னுடையதாக ஏற்றுக்கொள். நான் சிலுவையை சுமந்தேன், உன்னுடைய சுமையை, என்னுடைய சிலுவையை ஏற்றுக்கொள். என் நுகம் இனிது, என் சுமை எளிது. என்னோடு பாடுபடுவதற்கு, என்னோடு சுமப்பதற்கு உனக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பு என்கிற அந்த ஒரு விசுவாச பார்வை இருக்கிற பொழுது நமக்கு ஒரு புதிய தெம்பு வருகிறது. நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒரு புனித குழந்தை தெரசம்மாள். அவருடைய வாழ்க்கையில் எவ்வளவு துன்பப்பட்டார்கள். ஒரு முறை கூட இறைவா, என்னுடைய துன்பத்திலிருந்து துன்பத்தை என்னிடமிருந்து அகற்றிவிடும் என்று கேட்கவில்லை. இறைவா, என்னுடைய துன்பத்தை ஏற்றுக்கொள்ள ஆற்றலை தாரும் என்று கூட கேட்கவில்லை. ஆண்டவரே, எனக்கு இன்னும் துன்பத்தை தாரும் என்றார். அப்படி என்றால் நான் உம்மோடு சிலுவையில் தூங்குற, உம்மோடு இணைந்திருக்க முடியும் என்ற அந்த பார்வையை தெரசம்மாள் பெற்றிருந்தார். அவளுக்கு நமக்கும் அவ்வளவு வித்தியாசம், எவ்வளவு வித்தியாசம் பார்ப்போம். சிறிது துன்பம் வந்த உடனே நாம் என்ன, கடவுளே, ஏன் எனக்கு இந்த கஷ்டம், ஏன் எனக்கு இந்த துன்பம், ஏன் இப்படிப்பட்ட ஒரு சுமை. அன்பார்ந்தவர்களே, சரியான பார்வை பெறுவதற்கு வாழ்வின் சுமைகளை எல்லாம் ஏற்று முன்னோக்கி நடப்பதற்கு என்னிடம் வாருங்கள், என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசு ஆண்டவர் சொல்கிறார். நான் தருகிற இளைப்பாற்றி இந்த உலகம் தருகிற இளைப்பாற்றி போன்றதல்ல என்று இயேசு நம்ம எல்லாரையும் அழைக்கின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே நம்ம ஊருக்கும் இயேசு ஆண்டவர் தரக்கூடிய செய்தி என்ன என்று நான் பார்க்கிற பொழுது, இந்த நற்செய்தி வாசகத்திலே நாம் வந்ததை தொடக்கூடிய ஒரு அருமையான 2 வார்த்தைகள். வாருங்கள், இளைப்பாறுங்கள். என்னிட வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்னிட வாருங்கள், இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு ஆண்டவர் சொல்லுகிற பொழுது நமக்கு சுமையே இருக்காது என்று சொல்லவே இல்லை. நான் ஏற்கனவே சொன்னேன், கண்டிப்பாக சுமைகள் இருக்கும். ஆனால் அந்த சுமைகளை தாங்கிக் கொள்ளக்கூடிய அந்த சக்தியை ஆண்டவர் கொடுப்பார். கடவுள் எந்த ஒரு சூழ்நிலை நம்முடைய தகுதிக்கு அப்பாற்பட்ட ஒரு சுமையை, ஒரு பிரச்சனை நமக்கு கொடுக்க மாட்டார். எந்த ஒரு மனிதனால இந்த சுமையை தாங்கிக் கொள்ள முடியுமோ அவனுக்கு தான் அந்த பிரச்சனையை கொடுப்பார். எனவே கடவுள் நமக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுக்கிறார் என்றால் நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியாது, அதனால அந்த பிரச்சனை கொடுப்பார். நான் அதனால ஏற்கனவே சொன்னேன், அவளை தெரசம்மா சொன்னது போல, அன்பார்ந்தவர்களே, எனக்கு பிரச்சனைகளை தாரும் என்று நாம் கேட்காவிட்டாலும் கூட இந்த பிரச்சனைகளை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி எனக்கு தாரும் என்று நாம் ஜெபிக்கலாம். I have learned to give not because I have too much, rather I have known feelings of not having என்று சொல்வார்கள். நான் கொடுப்பதற்கு கற்றுக்கொண்டே என்னிடம் அதிகமாக இருப்பதால் அல்ல, இல்லாமையின் வலி எனக்கு தெரியும் என்பதால். அன்பார்ந்தவர்களே, பிறருடைய சுமைகளை சுமந்து நாம் வாழ்கிற பொழுது நாம் ஆஸ்வதிக்கப்படுவோம்.
என்னுடைய சுமைகள் எல்லாம் சுகமாக மாறிய பின் பிறருடைய சுமையை நான் சுமப்பேன் என்று நினைத்தோம் என்றால் நாம் வாழுகிற நம்முடைய வாழ்க்கை சொல்லே அது ஒரு நல்ல ஒரு மனநிலையாக இருக்க முடியாது. இயேசு ஆண்டவர் சுமை தாங்கியாக இருக்கிறார். நாம் இந்திய சூழ்நிலை நாம் ஒரு சுமை தாங்கியாக மாற முடியுமா? என்னுடைய சுமைகள் எல்லாம் சுகமாக மாறிய பின்பு பிறருடைய சுமையை நான் சுமப்பேன் என்று நினைப்பவர்கள் நான் சொன்னது போல தன்னுடைய சுமையிலேயே நசுங்கி போய் விடுவார்கள். என்னுடைய அடிப்படை தேவைகள் எல்லாம் நிறைவு செய்யப்பட்ட பின் பிறருடைய தேவைகளை பற்றி நினைக்க முன் வருவேன் என்பவர்கள் ஒரு காலமே பிறருக்கு உதவி செய்ய முன்வர மாட்டார்கள். என்னுடைய பணிகளை முடித்துவிட்டு பின்பு ஓய்வு நேரம் இருந்தால் பங்கு பணி அல்லது சமுதாய பணி அல்லது மற்ற பணிகள் நான் செய்வேன் என்று சொல்பவர் தன்னுடைய பணியை அலட்சியம் செய்து சோம்பேறியாகத்தான் இருப்பார். பிறருடைய சுமைகளிலே அக்கறை கொள்கிற பொழுது நம்முடைய சுமையுடைய பாரம் குறைகிறது. என் கால்களுக்கு காலணிகள் இல்லையே என ஏங்கினேன், கால்களே இல்லாத ஒருவனை காணும் வரையில். I cried for shoes till I saw someone without feet. இது ஒரு அழகான ஒரு சீன பழமொழி. நம்முடைய பாரங்களை தூக்கி கொண்டு இயேசுவிடம் செல்கிற பொழுது அதை அவர் இறக்கி வைப்பதில்லை, அதன் பாரத்தை குறைப்பதும் இல்லை, மாறாக அதை சுமப்பதற்கான ஆற்றலை தருகிறார். அந்த பாரத்தை பற்றிய சரியான கண்ணோட்டத்தை கொடுக்கிறார். அதை சுமக்க நல்ல நோக்கத்தை மனதை தருகிறார். அதை சுமப்பதிலே சுகம் காண செய்கிறார். அவருடன் இணைந்து சிலுவை சுமப்பதை உணர செய்வார். நம்முடைய சுமைகள் அனைத்தும் மீட்பின் கருவியாக மாற்றி விடுவார். அப்படிப்பட்ட ஒரு அரிய மாற்றத்தை நம்மளே அவர் விளைவிப்பார். ஆக இன்று வாருங்கள் இலை பாருங்கள் என்று சொல்லுகிற பொழுது இந்த கொரோனா என்ற இந்த கொள்ளை நோய் மாறும். இந்த நிலை நிச்சயமாக மாறும். எனவே நாம் இந்த ஒரு நிலையிலே நாம் பயத்திலே நாம் மூழ்கி போயிருக்க தேவையில்லை. இன்று எல்லாருக்குமே இந்த கொள்ளை நோயினால் இழப்பு வந்திருக்கிறது. நான் சொன்னேன், சுமைகளை நாம என்னுடைய சுமை மட்டுமல்ல மற்றவருடைய சுமையும் இறக்கி வைக்கக்கூடிய ஒரு பங்கினை கொண்டு நான் இந்த சூழ்நிலையில ஒரு சுமை தாங்கியாக மாற வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது அன்பானவர்களே, இந்திய வாழ்க்கை சூழ்நிலை இரண்டு விதத்திலே நாம் சுமைகளை நாம் பார்க்கிறோம். இரண்டு விதத்தில் இந்த இழப்புகளை பார்க்கிறோம். முதல் வகையான இழப்பு, நம்ம எல்லோருக்குமே நல்ல வேலை இருந்துச்சு, நல்ல வேலை செய்கிறோம், இப்பவும் நம்ம வேலை செய்கிறோம். ஒரு சிலருக்கு ஃபுல் சேலரி வந்திருக்கும், ஒரு சிலருக்கு சேலரி வராமல் இருந்திருக்கும், ஒரு சிலருக்கு 60% 40% சேலரி தான் நமக்கு வந்திருக்கும். நம்மள பலருக்கு இழப்பு இருக்கிறது. சேமிப்பு குறைவதால் வரக்கூடிய இழப்பு, இதுவும் இழப்பு தான், இதுவும் ஒரு சுமை தான். என்ன, இதனால நிறைய இன்கன்வீனியன்ஸ். இரண்டாவது வகையான இழப்பு, ஒரு சில குடும்பங்கள் வருமானத்தை நம்பி இந்த குடும்பங்கள், குறிப்பாக வேலை இல்லை, அந்த வேலை வச்சு தான் சாப்பிட்டு இருந்த குடும்பங்கள் இன்னைக்கு வேலை இல்லை, அல்லது கடன் வாங்கி செலவு செய்பவர்கள் எந்த ஒரு வரவும் இல்லாமல் வாழ முடியாத ஒரு நிலை. இவர்களும் வீழ்ந்து கிடப்பவர்கள், வழியிலே அவர்கள் இருக்கிறார்கள். ஆக நாம் இந்த சுமைகளை, மற்றவருடைய சுமைகளை நாம் இறக்கி வைக்க முயற்சிக்க வேண்டும். உன்னால் இயன்றதை கொடு. மற்றவருடைய சுமையை நாம் இறக்கி வைக்க நாம் முயற்சிக்கிற பொழுது அன்புக்கிறவர்களே, நான் முதலில் சொன்னது போல கடவுளுடைய முன்னிலையில், ஆண்டவருடைய முன்னிலையில் நாம் ஒரு நேர்மையான ஒரு வாழ்கிறோம். நாம் யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு உதவி செய்யணும்? பொதுவாக நாம் நினைப்போம், இந்த சூழ்நிலையில் நானே கஷ்டப்படுறேன், நான் யாருக்கு உதவி செய்யறது? அன்புக்கிறவர்களே, யாருக்கு வேணால் நம்ம உதவி செய்யலாம். தெரிந்தவர்களுக்கு, நம்முடைய நண்பர்களுக்கு, யாராவது ஒருவருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் நமக்கு தெரியும், என்ன செய்வது தெரியாமல் இருப்பவங்க. யார்கிட்ட போய் கேட்கறது, அதாவது வெக்கப்பட்டு கேட்காம இன்னைக்கு பசிப்பட்டே அனுப்பக்கூடிய மனிதர்களை நாம் இன்னைக்கு அதிகமாக நாம் பார்க்குறோம். இன்னைக்கு சம்பளம் வரல அல்லது சாப்பிட முடியல என்பதற்காக இன்னைக்கு சமாளிக்கவே முடியாமல் இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கிறத நாம் கண்கூடாக நம்ம பார்க்குறோம். நமக்கு தெரியும் இவங்களால சமாளிக்க முடியாது. அப்படிப்பட்டவள உங்களால் முடிஞ்சால் நீங்களே ஃபோன் பண்ணி கேட்கலாம். ஒரு சின்ன ஒரு உதவி நாம் செய்கிற பொழுது அது ஒரு 500 ரூபாயாக இருக்கலாம், அல்லது ஒரு வாரத்துக்கு நம்ம வாங்கி கொடுக்கக்கூடிய பொருட்களாக இருக்கலாம். அதுதான் நாம் மற்றவருடைய சுமையை இறக்கி வைக்கக்கூடிய ஒன்று. ஆக அன்புக்குள்ளே இந்த நாளிலே ஆண்டவர் அழைக்கிறார், வாருங்கள் இளைப்பாறுதல் பெறுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் இந்திய சூழ்நிலையில, நம்முடைய சூழ்நிலையில ஒருவர் மற்றவருடைய அந்த சுமைகளை இறக்கி வைக்கக்கூடிய சுமை தாங்கிகளாக நாம் மாற, இந்த நாட்கள் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு நாட்களாக மாற, இந்த நிலை மாறும். பொருளாதார நெருக்கடி மாறும்,
இந்த கொள்ளை நோயிலிருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுப்பார் என்ற நம்பிக்கையில நாம் தொடர்ந்து ஆண்டவரை நாம் இளைப்பாறுவோம். வாருங்கள், என்னில் இளைப்பாருங்கள். ஆமேன். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். திருப்பாடல் 91:15 முதல் 16 உள்ள இறைவார்த்தையிலே, அவர்கள் என்னை நோக்கி மன்றாடுகிற பொழுது அவர்களுக்கு பதிலளிப்பேன், அவர்களுடைய துன்பத்தில் அவரோடு இருப்பேன், நீண்ட ஆயுளால் அவர்களை பெருமைப்படுத்துவேன் என்ற சங்கீத ஆசிரியருடைய அந்த இறைவார்த்தையோடு நம்முடைய தேவைகள், ஜெபங்கள், மன்றாட்டுகள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பிரசன்னத்துல நம்பிக்கையோடு எடுத்துரைத்து ஜெபிப்போம். அன்பின் ஊற்றாகிய இறைவா, திரு அவையில் உள்ள எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் யாவரும் சாந்தமும் மனத்தாழ்ச்சியும் கொண்டவர்களாகவும் தூய ஆவியில் வழிநடத்தப்பட்டு உம் மகன் இயேசுவின் சீடர்களாய் இந்நானிலத்தில் அனைத்து மக்களையும் உம் அன்பால் அழைத்து வரும் மக்களாய் வாழ்ந்திட வேண்டிய வரங்களை பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பேரின்ப பரம்பொருளே எம் இறைவா, நாள்தோறும் நாங்கள் சந்திக்கும் அவலங்களால் ஏற்படும் கவலைகள், மன சோர்வுகள், இயலாமைகள், ஏற்படும் தோல்விகள், கோபங்கள், தொற்று நோயின் தாக்கங்கள், இவைகளால் எங்கள் குடும்பங்களில் உலாவும் பதட்டமான வாழ்வில் விடுதலை தரக்கூடியவர் நீர் ஒருவரே என்று உணர்ந்து எம் பாரத்தை உம்மில் இறக்கி வைக்கவும், அன்பின் நுகமாகிய எளிமையான சுகத்தை அடைந்திட தேவையான வரங்களை பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருள் வரங்களின் ஊற்றாகிய இறைவா, எம் சமுதாயத்தில் நாங்கள் இழந்து வரும் சகிப்புத்தன்மை, மனிதநேயம், அமைதி ஆகியவற்றை மீண்டும் நாங்கள் பெற்று மகிழ்ச்சியான, எளிமையான, தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்திடவும், தொற்று நோயினால் வாடும் இல்லங்களுக்கு தேவையான உம் ஆசீரை வழங்கிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பேரின்ப பரம்பொருளே எம் இறைவா, எம் இளைய தலைமுறையினர் இவ்வுலக கவர்ச்சியால் தங்களை இழந்து தங்கள் வாழ்வையும் தமக்கு அடுத்திருப்பவர்களையும் ஒரு சுமையாக கருதி அல்லல் படும்போது அவர்களுக்கு தூய ஆவியின் வழிகாட்டுதலும் நேரிய வழியையும் அமைத்து தந்து தங்கள் வாழ்வை சுகமான சுமையான வாழ்வாக வாழ்ந்திட தேவையான வரங்களை பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
நல்லாயனே எம் இறைவா, எம் பங்கு தந்தையை உம் திருப்பாதம் அர்ப்பணிக்கின்றோம். அவர்களுக்கு வேண்டிய உடல் நலமும் ஆன்ம நலமும் உமது நிறைவான ஆசிரையும் அளித்தருளும். மேலும் எம் பங்கின் வளர்ச்சிக்காக அவர் எடுக்கும் எல்லா முயற்சிகளையும் ஆசீர்வதியும். மேலும் இந்த ஊடரங்கு நாட்களில் அவர் சமூக வலைத்தளங்கள் மூலம் செய்து கொண்டிருக்கும் நற்செய்தி பணியை ஆசீர்வதியும். அவருக்கு உதவியாக இருக்கும் எம் பங்கு டிஜிட்டல் குழுவினர் அனைவரையும் சிறப்பாக ஆசீர்வதியும். மேலும் இவர்களுக்கு உடல் ஆன்ம சரீர நலன்கள் தந்து இவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லோரும் கண்களை மூடுவோம். நம்முடைய சொந்த கருத்துக்கள், குடும்ப கருத்துக்கள், இன்று திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருடைய கருத்துகளையும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லோரும் என வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்னென்ன சுமைகளை சுமந்து இந்த இடத்துல நீங்க வந்திருக்கிறீங்க, ஆண்டவர் அழைக்கிறார். வாருங்கள், இளைப்பாருங்கள். சொல்லுங்க, உங்களுடைய கஷ்டம், துன்பம், பிரச்சனை, குறிப்பாக இந்த கொரோனா தொற்றுடைய தாக்கம் நம்முடைய வாழ்வுல ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு இருக்கிற இந்த நிலையில பொருளாதார ரீதியா பலவிதமான கஷ்டங்கள் எப்படி சமாளிக்கிறது தெரியல. நம்முடைய வாழ்வை ஒரு சுமையாக நாம் கருதுகிற இந்த வேளையில ஆண்டவர் தான் வரக்கூடிய நாட்கள் நமக்கு இளைப்பாறுதல் தர சிறப்பாக நான் வேண்டுவோம். நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், என்னிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், கடவுளை நம்பிக்கை கொள்ளுங்கள், நான் உங்களுடைய மன்றாட்டை கேட்பேன். நீங்கள் என் பேரால் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் உதவங்க இருக்கிறார். இப்போ அழுது கொண்டு நீங்கள் பேறு பெற்றவர்கள், நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள், நீங்கள் அழுவீர்கள், புலம்பீர்கள், உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும். நாம் கேட்பது கடவுளுடைய திருவுளத்திற்கு ஏற்ப அமையுமானால் ஆண்டவர் அந்த ஜெபத்திற்கு சுவை சாய்கிறார். 1 யோவான் 5:14 வாசிக்கின்றோம். சாவின் இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீ என்னோடு இருப்பதனால் எதுக்கு நான் அஞ்சிடேன். கடவுள் நம்ம கூட தான் இருக்கிறார். நாம் எப்படிப்பட்ட சுமையை நாம் சுமந்தாலும் கடவுள் நம்ம கூட தான் இருக்கிறார். எல்லா வேளையிலும் ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்கிறார். அவர் என்றுமே மாறாதவர். கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றுமே மாறாதவர். எபிரேயருக்கு எழுதிய புத்தகம் 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கணும். இந்த நாள்ல நம்முடைய வாழ்வை அவருடைய கரங்களை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரை நீங்க வழிநடத்துங்க, நீங்க வழிநடத்துங்க. இதோ சோர்ந்து போய் வந்திருக்கிறேன், கஷ்டத்தோடு வந்திருக்கிறேன், கவலையோடு வந்திருக்கிறேன், நெருக்கடியோடு வந்திருக்கிறேன், துன்ப துயரங்களோடு வந்திருக்கிறேன், மன பாரத்தோடு வந்திருக்கிறேன். பலவிதமான சுமைகளை தாங்க முடியாத நில மன பாரத்தோட, மனசுல ஒரு நிம்மதி இல்லாம, குடும்பத்தோட ஒரு நிம்மதி இல்லாம, ஒரு தெம்பு இல்லாம, வாழ்க்கையை ஒரு கேள்விக்குறியாக்கி நிக்கிற இந்த வேளையில ஆண்டவரே நீங்க பாத்துங்க. ஆண்டவரே நீங்க கைவிட்டுறாங்க. ஆண்டவரே இன்று சிறப்பாக இந்த கொரோனா தொற்றினால பாதிக்கப்பட்டவர்கள், குறிப்பாக நமக்கு தெரிந்தவர்கள் பல பேர் ஜெபிக்க கேட்டிருக்கலாம். எல்லாரையும் ஆண்டுடைய பிரசனத்தை நாம் கொண்டு வருவோம். ஆண்டு வழிநடத்தட்டும். இந்த தொற்றின் காரணமாக நமக்கு வந்திருக்கிற இழப்புகள், நமக்கு வந்திருக்கிற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய கரங்களை கொண்டு வருவோம். ஆண்டவரே நீங்க பாத்துங்க, நீங்க வழி நடத்துங்க. உங்களால முடியும் ஆண்டவரே, உங்களை நம்புற ஆண்டவரே, உங்களை நம்பி வந்திருக்கிற ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவர் சொல்லுகிற இந்த நிலை மாறும், இந்த நிலை மாறும். நீ அஞ்சாத, கவலைப்படாத, சோர்ந்து போகாத, தைரியமா இரு. வா, என்னடா வா, இளைப்பாரு. நீ என்னடா வா, என்னடா வந்து இளைப்பாரு. சுமை சுமந்து சோர்ந்து இருப்பவனே, எல்லோரும் என்ன வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். எங்கள் தாயும் தந்தையுமாகி எங்கள் அன்பு தெய்வமே, இதோ இந்த நாளிலே நீ தந்திருக்கிற அந்த ஆறுதலான வார்த்தை, சோர்ந்து போய் துவண்டு போய் இருக்கிறாயா, வா இளைப்பாரு. சுமை தாங்கி நான் இருக்கிறேன், என்னில வந்து இளைப்பாரு. உன்னை நான் தாங்குவேன். தாங்க முடியாத பிரச்சனை கொடுக்க மாட்டேன் எனக்கு சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே வழி நடத்துங்க ஆண்டவரே, கைவிட்டாத ஆண்டவரே. இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
வந்தோம் காணிக்கை தந்தோம் கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே உம் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே அன்போடு வந்தோம் காணிக்கை தந்தோம் கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே உம் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே பொன்னான வாழ்வை புடமேட்டு வைத்தோம் பூவாக மனம் வீச வைத்தோம் பொன்னான வாழ்வை புடமேட்டு வைத்தோம் பூவாக மனம் வீச வைத்தோம் புதிரான வாழ்வே எதிரானதாலே புதிரான வாழ்வே எதிரானதாலே ஒளிவாக செய்வாய் ஆண்டவனே உம் அருளோடு அணைப்பாய் மாபரணே அன்போடு வந்தோம் காணிக்கை தந்தோம் கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே உம் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே அருளான வாழ்வு இருளானதாலே திரியாக எமையேற்றி வைத்தோ அருளான வாழ்வு இருளானதாலே திரியாக எமையேற்றி வைத்தோ திரியாகி கருகி மெழுகாகி உருகி திரியாக கருகி மெழுகாக உருகி பலியாக வைத்தோம் ஆண்டவனே உம் மொழியாக மாற்றும் தூயவனே அன்போடு வந்தோம் காணிக்கை தந்தோம் கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே உம் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாமுள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்குரிய நற்செயல்கள் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் இல்லாமல்ல இறைவா, இந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய
செயலும் அழிவுக்குரிய மனிதருக்கு உடைய இயல்பின் ஆதரவு அளிக்கின்றீர். மேலும் மனிதருக்கு சாகும் தன்மையை பிணிப்புக்கு மருந்தாக பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு அழிவுற்றோமோ அவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்களுக்கு மீட்பு அருளுகின்றீர். இவை அனைத்தாலும் அளவற்ற ஆட்சி உமக்கு உரியது என உணர்கின்றோம். அவர் வழியாக ஆன்மீகமானது அணிகள் வழிபடுகின்றன. உமது திருமுறைய காலத்து மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உண்மை தாழ்வில் சொந்தாக கழித்து பாடுவதாவது. தூயவர் தூயவர் தூயவரே, வான்படைகளின் கடவுளம் ஆண்டவரே. ஆண்டவர் விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருதி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவ இறப்பினை உயிர்ப்பினை நினைவுகூர்ந்து வாழ்வதலும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையின் நினைவுறுதலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவை அடைச்செய்தலும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா,
அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முகவந்தவராக இருந்த ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ் நீத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் இல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்தில் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராம் இயேசு கிறிஸ்து வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை உமதே. அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், ஏன் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒத்துமை அளித்துள்ளவராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கின்றவர். செம்மறியின் விருதுக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள்.
ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்ம ஒருவரை காத்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். எனில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீரின்றி ஒன்றில்லையே, இங்கு நீர்தாமே என் எல்லையே. எனில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீரின்றி ஒன்றில்லையே, இங்கு நீதாமே என் எல்லையே. நெஞ்ச வீட்டினில் என் இன்ப பாட்டினிலே, உன்னாமம் நான் பாட என் உள்ளம் நீர் வாழவே. என் அன்பு தாயாக என்னாலும் என்னை காக்கவே. என் சொந்தம் நீயாக என் வாழ்வும் நீயாகவே. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. உன்னை அழைத்தேன், உயிர் கொடுத்தேன், உறவை தேடியே. எனில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீரின்றி ஒன்றில்லையே, இங்கு நீதாமே என் எல்லையே. பயணம்தான் நான் செல்ல பாதையும் நீயாகவே. வழியெல்லாம் துணையாக, வாழ்வெல்லாம் இனிதாகவே. சுமையெல்லாம் சுகமாக, பகையெல்லாம் பரிவாகவே. நினைவெல்லாம் நிறைவாக, நெஞ்சோடு நீ வாழவே. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. உன்னை அழைத்தேன், உயிர் கொடுத்தேன், உறவை தேடியே. வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீரின்றி ஒன்றில்லையே, இங்கு நீதானே என் எல்லையே. எனில் வாரும் என் இயேசுவே.
ஜெபம். வானக தந்தையே, உமது வல்லமையால் நான் படைக்கப்பட்டேன். நான் சுவாசிக்கும் ஒவ்வொரு மூச்சும், விழித்தெழும் ஒவ்வொரு அதிகாலையும், உயிர் வாழும் ஒவ்வொரு மணியின் ஒவ்வொரு வினாடியும் உமது ஆற்றலால் தான். தந்தையே, அதே வல்லமையால் இப்பொழுது என்னை தொடும். ஏனெனில் ஒன்றும் இல்லாமல் என்னை படைத்த நீர் இப்பொழுது உம்மால் என்னை புது படைப்பாக ஆக்க முடியும். உமது ஆவியின் குணமளிக்கும் ஆற்றலால் என்னை நிரப்பும். என்னில் இருக்கும் தேவையில்லாத எல்லாவற்றையும் அகற்றி அருளும். உடைந்ததை சரிப்படுத்தும். பயனற்ற அணுக்களை மடிய செய்யும். அடைப்பட்டிருக்கும் இரத்த குழாய்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பழுதடைந்த பாகங்களை புதுப்பித்தருளும். நசிந்த யாவற்றையும் அகற்றி மாசுபட்ட எதையும் தூய்மையாக்கும். குணமளிக்கும் உமது சக்தியின் அனல் எனது உடலில் ஊடுருவி சென்று நோயுற்ற பாகங்களை குணமாக்கட்டும். அதனால் என் உடல் எப்படி செயல்பட வேண்டும் என்று நீர் படைத்தீரோ அப்படியே அது இயங்கட்டும். எனவே தந்தையே, எஞ்சிய என் வாழ்நாள் எல்லாம் உமக்கு பணிபுரிய எனது உடலும் உள்ளமும் மீண்டும் முழு சுகம் பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறேன். ஆமென். அறிவிப்புகள். இன்று பொது காலத்தின் 14ஆம் ஞாயிறு. அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு நாளும் நம்ம அநேக பேர் நீங்கள் திருப்பலியில் நீங்கள் பங்கேற்கிறீர்கள், மகிழ்ச்சி. இந்த நாட்களிலே நிறைய பேர் இந்த திருப்பலியை பங்கேற்பதை நான் பார்க்கிறேன். தொடர்ந்து உங்களுக்காக கொடுக்கப்படுகிற இந்த அருமையான வாய்ப்புகளை, குறிப்பாக திருப்பலி, நற்கருணை ஆராதனை, மற்ற வழிபாடுகளிலே நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்து இந்த நேரத்தை பயனுள்ள விதத்திலே செலவிடுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக, திருமணத்திற்கு தயாராகுபவர்கள் தயவு செய்து உடனடியாக என்னை சந்திக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் கண்டிப்பாக திருமண தயாரிப்பு வகுப்புக்கு செல்ல வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு சொல்வேன். எனவே பெற்றோர்கள் உடனடியாக நீங்கள் தொடர்பு கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரில் நம்பிக்கை கொள்ளுவோர் பேர் பெற்றோர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய குடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மீட்பளிக்கும் கொடைகளை நாங்கள் இன்றும் பெற்றுக்கொள்ளவும் உம்மை இடையராது புகழ்ந்தீட்டும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நமக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. அரசி மாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம். எந்நாளும் பாடி துதித்திடுவோம். மாதரசி மாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம். எந்நாளும் பாடி துதித்திடுவோம்.
தென்றல் வீசிடும் மாதா நகரில் தங்கிட ஆசை வைத்தாயே. தென்றல் வீசிடும் மாதா நகரில் தங்கிட ஆசை வைத்தாயே. பலவித மக்களும் அன்பினில் சீரந்திட அனைவரையும் இங்கு அழைத்தாயே. அனைவரையும் இங்கு அழைத்தாயே. மாதரசி மாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம். எந்நாளும் பாடி துதித்திடுவோம். திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் எம் பங்கு தந்தையின் ஆன்ம சரீர நன்மைகளுக்காகவும் கொரோனா தொற்று நோயால் அவதியுறும் அனைத்து மக்களுக்காகவும் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதி ஸ்தோத்திரம் நமஸ்காரமும் உண்டாக கடவது. சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே. ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க. உம்முடைய ராஜ்யம் வருக. மரியே வாழ்க.